ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுந்தர்ஸ் கிச்சன். சுவையா சமைக்கிறோம், செமையா சாப்பிடுறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி கீரை பொரியல். சிகப்பு தண்டு கீரையில இன்னைக்கு ஒரு அருமையான கீரை பொரியல் செய்ய போறோம். இந்த ரெசிபி நீங்க வேற கீரைக்கு கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம், மிகவும் சுவையா இருக்கும். வாங்க ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்ப்போம். கீரை பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள். இங்க நான் கீரை சிகப்பு தண்டு கீரை நல்லா உப்பு தண்ணியில கழுவி எந்த மண்ணு இல்லாத அளவுக்கு இப்படி பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்துல நீங்க கீரை செஞ்சு பாருங்க, மிகவும் சுவையா இருக்கும். வெள்ளை பூண்டு, பூண்ட இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கங்க, இந்த அளவுக்கு பூண்டு. சிறிதளவு கறிவேப்பிள்ளை. தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய இப்படி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கங்க. தக்காளி ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா அந்த கீரையில ஒரு புளிப்பு சுவை வரும், அதனால தக்காளி குறைவா எடுத்துக்கங்க. துருவிய தேங்காய், சிறிதளவு துருவிய தேங்காய். கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கங்க, கீரைக்கு அது மிகவும் சுவையா இருக்கும். காய்ந்த மிளகாய இப்படி சின்ன சின்னதா கிள்ளி எடுத்துக்கங்க. காய்ந்த மிளகாய் ஒரு 4 - 5 மிளகாய். கல்லுப்பு தேவைக்கேற்ப. பெருங்காயத்தூள். அப்புறம் கீரை எண்ணெய் செய்யறதுக்கு நீங்க கடலை எடுத்திருக்கிறேன். இதுதான் கீரை செய்வதற்கு தேவையான பொருட்கள். நீங்க இதே ரெசிபி மத்த கீரைகளுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கும் மிகவும் சுவையா இருக்கும். ஸ்டவ் பத்த வச்சுட்டு ஒரு கடாய் வைங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நீங்க மற்ற பொரியலுக்கு பண்ற அளவுக்கு சேர்க்க வேண்டாம். எண்ணெய் கீரை பொரியலுக்கு நீங்க வழக்கத்தை விட கொஞ்சம் குறைவாவே சேர்த்துக்குங்க. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸ்டவ் ஃப்ளேமை லோ பண்ணிக்கங்க. லோ பண்ணிட்டு இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கு அப்புறம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா அதுல உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமா மாறிடுச்சு. இப்போ ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கோங்க. மீடியம்ல வச்சு இதுல நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்குங்க. வெள்ளைப்பூண்டு சேர்த்தாச்சு. கறிவேப்பிள்ளை, கறிவேப்பிள்ளை சேர்த்தாச்சு. இப்ப இதை நல்லா எண்ணெயில வதக்கி விடுங்க. பாதி வதங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கிள்ளி வச்சிருக்கிற காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம்.
இப்போ காய்ந்த மிளகாய் சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி இதுல சேர்த்து நல்லா தக்காளியும் இதுல வதக்கி விடுங்க. தக்காளி சேர்த்தாச்சு. இது நல்லா தக்காளி வேகிற அளவுக்கு வதங்குற அளவுக்கு இது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்தாச்சு. கீரை நல்லா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை கிளறி விடுங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி கீரை கழுவுன கீரையிலேயே தண்ணி இருக்கு, அதனால தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ கீரை நல்லா கிளறி விட்டாச்சு. ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வைங்க, கீரை வேகட்டும். இப்போ மூடியை திறந்துடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கீரை வந்து பாதி வெந்திருக்கு. இப்போ கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை கிளறி விடுங்க. இந்த பெருங்காயத்தூள் உப்பும் வந்து நல்லா இந்த கீரையோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம வந்து வேக விடுவோம். கீரை நல்லா வேகட்டும், தண்ணி சேர்க்க வேண்டாம். மூடிய திறந்து பார்ப்போம். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ துருவி வச்ச தேங்காய் சேர்த்தாச்சு. இந்த தேங்காய் பூ நல்லா கீரையோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான ஆரோக்கியமான தண்டு கீரை பொரியல் இப்போ ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.